ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்லேருந்து காலி பண்ணுறோம். மூவ் அவுட் பண்ணிவிட்டு வேறு வீடு போகிறோம். எதனால மூவ் அவுட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து எங்கே போகிறோம் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ரெட்மண்டில் இருக்குது. இது வந்து எஸ்எக்ஸோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 கம்யூனிட்டிஸ் அப்படின்னா வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இங்கே கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 கம்யூனிட்டிஸ் இருக்குது. எஸ்எக்ஸோட ப்ராப்பர்ட்டி தான் இது. இப்போது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட 2 வருஷமாக அங்கே இருந்திருப்போம். ஃபர்ஸ்ட்லேருந்து எதனால வந்து இங்கே மூவ் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறோம். இப்போது இங்கே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு குடி வரோம் அப்படின்னா வந்து லீஸ் அக்ரிமெண்ட் வந்து நம்ம சைன் பண்ணணும். ஜென்ரலாக வந்து லீஸ் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேருந்து 12 14 மாதம் அந்த மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு லீஸ் டேர்முக்குமே வந்து நம்ம வாடகை வந்து மாறி வர மாதிரி இருக்கும். இப்போது நாங்கள் வந்தப்போ வந்து டிசம்பர் 2019 வந்தோம். அப்போ வந்து 14 மாதம் லீஸ் டேர்ம் இருந்துச்சு. அதுதான் வந்து இருக்கிறதுலே வாடகை கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா இப்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக டிசம்பர் அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் வாடகை கம்மியாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் ஜூன் ஜூலைலாம் ஆகும்போது வாடகை அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்ம அந்த டேர்ம் வர மாதிரி அவங்க அப்படி பார்த்துக்குவாங்க. அடுத்து அந்த லீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து லீஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இல்லை புது லீஸ் வந்து நம்ம அடுத்த 12 மாதத்துக்கோ இல்லை நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி பண்ணணும். டவுன் டவுனில் இருக்கிறத விட மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கார்டன் ஸ்டைலாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் பார்த்தோம். இது வந்து ரெட்மண்டில் இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட். நாங்கள் அங்கே டவுன் டவுனில் இருந்த அக்காமடேஷன் எப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அது வந்து ஒரு கமர்ஷியல் ஏரியா மாதிரி. நம்மளுக்கு கிட்டேயே வந்து கடை எல்லாமே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ப்ளே ஏரியாவோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிற மாதிரி எந்த ஒரு இடமும் இருக்காது. நம்ம பப்ளிக் பார்க் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து கொஞ்சம் டவுன் டவுன் விட்டு தள்ளி வந்தோம்னா இந்த மாதிரி கார்டன் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த கார்டன் ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு 1980s 1990s ஒரு 30-40 வருஷம் பழைய அப்பார்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். அதுலலாம் தான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில் போனால் விளையாடுறதுக்கு இடம், கொஞ்சம் கார்டன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து ப்ளே ஏரியாலாம் இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அப்போ வந்து டிசம்பர் ஆக்சுவலாக ஜனவரி எண்டில் பார்த்தோம். டிசம்பர் ஜனவரி அந்த டைமில் ஃபெப்போட ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு 5-6 நாள் மட்டும் ஸ்னோ இருக்கும். அந்த டைமில் தான் வீடு பார்த்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியல. நாங்கள் இருந்தது வந்து அந்த டவுன் டவுன் அப்பார்ட்மெண்ட் இருந்தது வந்து கான்க்ரீட் ஃப்ளோரிங். இப்போ வந்து ஹைரேஸ் பில்டிங்ஸ்லாம் வந்து கான்க்ரீட் ஃப்ளோர் இருக்கும், நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் இந்த பில்டிங்ஸ்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சைடுலேருந்து ஃப்ளோரிங்லேருந்து எல்லாமே மரத்தில் இருக்கும். மரத்தில் இருந்துச்சுனாலே பார்த்தீங்கன்னா அந்த மர பலகையெல்லாம் தானே வச்சுருக்குறாங்க. நம்ம வேகமாக நடந்தோம்னாலே வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து அதிர்ற மாதிரி இருக்கும், சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து இங்கே முன்னாடியே இங்கே யூஎஸில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தெரிஞ்சவங்க, ஏற்கனவே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து குழந்தைங்களோட வராங்க, இல்லை வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்துகிட்டு மேல் ஃப்ளோர்லேருந்து என்ன சத்தம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்துக்கிறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. எங்களுக்கு இங்கே லீசிங்க்கு ஹெல்ப் பண்ணதுமே வந்து நம்ம ஊர் ஒரு அம்மா தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுமே வந்து அதை பற்றி எதுவுமே சொல்லலை. எங்களுக்கு நாங்கள் அந்த ஒரு வாரம் வந்து எங்களுக்கு இது வந்து 3rd ஃப்ளோர். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்ல மாட்டாங்க, கீழே இருக்கிறதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது எங்களுது கீழே மேலே அதுக்கும் மேலே 3வது ஃப்ளோரில் இருக்கோம் நாங்கள். அப்போது வந்து நாங்கள் இங்கே வந்தது ஒரு மாதத்துலேயே வந்து லாக்டவுன் வந்துருச்சு. அப்போவே வந்து கீழே இருந்து தட்டுவாங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அது புரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருக்கிறவங்க சில பேரெல்லாம் வந்து மேலே ஃப்ளோர்லேருந்து இந்த மாதிரி வேகமாக நடந்தாங்கனாலோ ஏதாவது சத்தம் வந்துச்சுன்னா ஒரு பெரிய நல்லா ஸ்டிக் வச்சுருப்பாங்களாமா, அவங்களோட கூரையை வந்து தட்டுவாங்க. அது வந்து நம்மளுக்கு இங்கேருந்து பயங்கரமாக அதிர்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வச்சாங்க எங்களை. கீழே இருந்து எதுக்கு எடுத்தாலும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா வேகமாக போனான்னா தட்டுவாங்க. அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா பாப்பாவை மெதுவாக நடக்க வச்சோம். அந்த மாதிரி ஒன்றொன்னா நாங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து காலை வேகமாக கூட ஊனி நடக்க முடியாது, அவ்வளோ மெதுவாக தான் இது பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை பாத்ரூம் தான் இருக்கும். நம்ம வந்து அந்த பாத் டப், அதுக்கப்புறம் வந்து அந்த வாஷ் பேஷன், அப்புறம் வந்து கிச்சன் சிங்க், அந்த 3 நேரம் தவிர வந்து நம்ம எங்கே வந்து தண்ணி லேசாக சிந்துச்சுனாலும் நம்ம அதை தொடச்சே ஆகணும். அந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும். அப்போ வந்து நாங்கள் போய் டேப்பை எத்தனை மணிக்கு காலையில் திறந்தாலும் சரி சாயங்காலம் திறந்தாலும் சரி, ஏன்னா அந்த டேப் திறக்கிறதுமே சத்தமாக இருக்குமாமா. இது வந்து எல்லாத்துக்குமே காமனானது, எல்லாருமே டேப் திறக்கிறதா. ஆனால் எங்களை டேப் கூட திறக்கக்கூடாதுன்னு கீழே இருக்கிறவங்க ரொம்பவுமே எங்களை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த மே மந்த்லேருந்தே எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்ட்டு இங்கே லீசிங் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கால் பண்ணோம். பொதுவாக இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைனா இந்த கீழே இருக்கிறவங்கள விட அவங்க கண்டிப்பாக வந்து
இப்ப எங்க மேல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா, தப்பு இருந்தா நம்மளே இது பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி எதுவுமே நாங்க பண்ணவே முடியாத மாரி ஆயிடுச்சு இப்போ. இந்த பெட்ரூமோட என்ட்ரில பார்த்தீங்கன்னா, எங்களுது ஒரு அதான் மர ஃப்ளோரிங் தானே, அந்த பலகை ஒண்ணு வந்து ஆடுற மாரி இருக்கும். நாங்க லேசா இங்க நடந்து என்ன பண்ணாலும் நம்ம கால் அது மேல வைப்போம். இங்க உள்ள வரோம்ன்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து ஒரே இடத்துல இருந்து தட்டுவாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக்க வச்சுட்டு அவங்க அங்கேயே தான் இருக்கிறது. தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரூம்க்கு இப்ப பார்த்தீங்கன்னா, இது பெட்ரூம் தான். இது எங்க பெட்ட கொண்டு போய் நாங்க ஹால்ல போட்டோம். இங்க ஃபுல்லா பேக் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து நாங்க இந்த ரூமே இப்ப வந்து இந்த 1 மாசமா யூஸ் பண்றது இல்ல. அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. அப்புறம் லீசிங் ஆஃபீஸ்க்கு நாங்க கால் பண்ணோம். ஏன்னா வந்து இங்க நம்ம ஊர் மாரி இல்ல. இப்ப நம்ம ஊர்ல வந்து ஒருத்தங்க இந்த மாரி பண்றாங்கன்னா, நம்ம கீழ போய் அவங்ககிட்ட வந்து பேசலாம். "ஏங்க இப்படி பண்ணாதீங்க. நம்ம வந்து என்னவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்" அப்படின்னு. இங்க வந்து அந்த மாரிலாம் நம்ம போய் நெய்பர்ஸ் கிட்ட பேசக்கூடாது. அதனால நாங்க வந்து லீசிங் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாரிலாம் சொன்னோம். ஒரு 3 மாசமா நாங்க மெயில் பண்ணியிருப்போம், கால் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து இந்த கோவிட்ங்கிறனால லீசிங் ஆஃபீஸ்க்கு யாரும் உள்ளேயும் அலோவ் பண்றதில்ல. கால் பண்ணி எல்லாமே சொன்னோம். சொன்னாலும் அவங்க வந்து இப்ப எப்படின்னா, அங்க இருக்கிற ஒரு 5, 6 பேர் இருப்பாங்க. ஷிஃப்ட் மாறி மாறி வருவாங்க. ஒருத்தர் "ஓ! அப்படியா? அப்படியான்னு?" கேட்டுட்டு அப்படியே ஒரு 3 மாசம் அப்படியே ஓட்டிட்டாங்க. அந்த மேனேஜர் கிட்டயும் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் ரொம்பவுமே ஒரு நாள் வந்து சனிக்கிழமை காலையிலன்னு நெனைக்கிறேன். அ பயங்கரமா எதுக்குமே ரீசனே இல்லாம பயங்கரமா தட்டுறாங்க. அதனால எங்களால இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல அப்படின்ட்டு லீசிங் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணோம். அப்பதான் வந்து இவ்ளோ நாங்க 3 மாசமா மெயில் பண்ணியிருக்கோம், கால் பண்ணியிருக்கோம். நீங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்க ஸ்ட்ரிக்ட்டா கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மேனேஜருக்கு கால் இது பண்ணாங்க. மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எங்களுக்கு எங்களோட இந்த பக்கத்து இதுலயே தான் இருக்காங்க. நாங்க வந்து முன்னாடியெல்லாம் வெளியில போய் விளையாடுறப்போ அப்படியெல்லாம் வந்து நல்லா பார்த்தா அந்த அம்மா பேசுவாங்க. அ அதனால வந்து சரி மேனேஜருக்கும் நாங்க தனியா பேர் போட்டே மெயில் போட்டாலும் எங்களுக்கு ரிப்ளை வராது. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் வந்து ஓகே கீழ வீடு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 2 பெட் 1 பாத்னா நம்ம 5 பேர் தான் இருக்கணும். ஆனா கீழ வீட்ல வந்து ஏற்கனவே 5 பேர் ஒரு 7 பேத்துக்கு மேலயே இருப்பாங்க. அப்புறம் இங்க இப்ப இந்த கம்யூனிட்டிலலாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த அசிஸ்டட் ரென்டல் ப்ராசஸ் அப்படின்னு ஏதோ இருக்கு கவர்மெண்ட்ல இருந்து. அந்த மாரி கீழ வந்திருப்பாங்களாட்ருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து நெறைய பேர்த்துக்கு அ பாதி ரென்ட்ட வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி தங்க வைக்கிற மாதிரி ஆட்ருக்கு. அந்த மாரி இருக்கிறங்காட்டி, கீழ இருக்கிறவங்க எல்லாமே தெரிஞ்சிருக்காங்க. இந்த மாரி இந்த கோவிட் டைம்ல இருந்து யாரையும் எவிக்ட் பண்ண முடியாதாம்மா. எவிக்ட் பண்றதுன்னா, யாராவது இந்த மாரி ப்ராப்ளம் பண்ணுனாங்கன்னா அபார்ட்மெண்ட் விட்டு அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து காலி பண்ண வச்சுருவாங்க. அந்த மாரி இப்போ யாரையும் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கீழ வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஷூ பாலிஷ் எல்லாம் பண்றது. எப்படின்னா, பெரிய லெவல்ல அந்த இண்டஸ்ட்ரி லெவல்ல பண்றது. எடுத்து பால்கனில போட்டு பயங்கரமா எங்களுக்கு வந்து அந்த ஃபியூம்ஸ் மேல வரும். பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற வீடு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற 4, 5 பேரும் ஏன்னா அவங்களுக்கும் அதே டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்கும். அவங்களும் அந்த வீட்டு மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு மெயில் வந்திருந்துச்சு. என்னன்னா, இந்த இந்த எஸ் பிளாக்ல இருந்து இந்த மாரி ப்ராப்ளம் வருது பார்த்துக்கங்க அப்டின்ட்டு. இத்தன பேர் சேர்ந்து அந்த வீட்டோட நம்பர் நாங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்துமே வந்து அவங்க வந்து எதுவுமே பண்ணல. இதுக்கு மேல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே இருந்தா நம்ம இவ்ளோ வாடகை குடுத்தும் இங்க இருந்து என்ன இது அப்டின்ட்டு நாங்க வெக்கேட் பண்றோம் அப்படின்னு அனுப்பிச்சதுக்கப்புறம் அந்த மேனேஜர் வந்து ரிப்ளை பண்றாங்க. மேனேஜர் கிட்ட வந்து சொன்னோம். எங்களுக்கு மெயினா அவங்க தட்டுறது கூட பரவால்ல. என்ன பண்றாங்கன்னா, அம் இதுக்காகவே அவங்க கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நைட்ல நடுராத்திரில ஒரு 2:30, 3 மணிக்கு, அதுக்கப்புறம் விடிய காலையில 4 மணிக்கு, 5 மணிக்கெல்லாம் வந்து தட்டி எழுப்பி விட்டுறது எங்கள. அது வந்து நாங்க மேனேஜர் கிட்ட சொன்னோம். அதுக்கு மேனேஜர் வந்து என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா, நாங்க கால் பண்ணியிருந்தது வந்து ஒரு நாள் காலையில 11:30 மணிக்கு. இப்போ 11:30 மணிக்கு காலையில அவங்க தட்டுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல அப்படிங்காட்டி, அவங்க தட்டும்போது எங்களுக்கு கால் பண்ணுங்க. அப்பதான் நாங்க பண்ண முடியும். இல்லைன்னா நீங்க வந்து 911க்கு கால் பண்ணிக்கங்க அப்படின்னாங்க. இங்க 911 அப்படின்னா வந்து நம்ம ஏதாவது எமர்ஜென்சினா கால் பண்ணணும். அந்த மாதிரி போலீஸ் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் வந்து என்னங்கிறாங்கன்னா, நீங்க அந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா நீங்க காதுல வந்து இயர்ஃபோன் மாட்டிக்கங்க அப்படிங்கிறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிக்கு Google ரிவ்யூஸ்லயே வந்து நெறையா அந்த மேனேஜர் வந்து இந்த மாதிரி காலி பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது, நெறைய இப்படி பண்றாங்க அப்படின்னு நெறைய பேர் போட்டிருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு நெனச்சோம், நம்ம ஒரு அபார்ட்மெண்ட்க்கு வரோம். நம்மளுக்கு இந்த கம்யூனிட்டி இந்த கார்டன் ஸ்டைல் இது எல்லாமே பிடிச்சிருக்கு. நம்ம ஊர் மக்கள் நெறையா இருக்காங்க. நம்மளுக்கு நம்ம என்ன ப்ராப்ளம் வந்துற போகுது அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா என்னன்னா, இந்த மாரி இப்போ எனக்கு லீஸ் டேர்ம் முடிஞ்சிருச்சு. நான் வந்து கிளம்ப போறேன். இந்தியாக்கே நான் டைரக்ட்டா போறேன் அப்படிங்கும்போது, இங்க வெக்கேட் பண்ணுவோம். நம்மளுக்கு கிளீனிங் சார்ஜும் அப்படிதான். அத வந்து அடுத்ததா சொல்றேன்.
காலி காலி பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து வாடகையெல்லாம் கரெக்டாக பே பண்ணியிருப்போம். நம்ம கிளீனிங் சார்ஜ் அவங்க போடுறது நம்ம கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடுவோம். இவங்க இப்படி பண்ணுறாங்கங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும்போது அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பொறுத்தா அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து நல்ல ரிவ்யூ வருதா இல்லையாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கிற நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து உண்மை தான். ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, கீழே இருந்து இப்படி தட்டுறாங்க அப்படிங்கும்போது இது மட்டும் எது சொன்னாலுமே வந்து என்னம்பாங்கன்னா இதுதான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஏதாவது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னா இதுதான் எங்கள் ரூல் அப்படின்னுறாங்க. ஆனால் அவங்க இந்த ரூலும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி 5 பேர்த்துக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து எதுவும் இல்லை. ஹோம் டூர் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருப்போம். நிறைய பேர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த அப்பார்ட்மெண்ட் நல்லா இருக்குன்னு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட ரெஃபர் பண்ணியிருக்கோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே இருக்கிறாங்க. அப்போல்லாம் எங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி எந்த இதுவுமே தெரியல, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்ட்டு. இப்போ வந்து யாராவது என்ன கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் இதை ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து உண்மை. பண்ணும்போது லீஸ் பிரேக் பண்ணுறப்போ ரொம்ப ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே லீஸ் பிரேக் அப்படி தான். லீஸ் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, நம்ம வந்து 12 மாதம் அக்ரிமெண்ட் எடுத்திருந்தோம்னா அது இடையில பிரேக் பண்ணோம்னா அதுக்கான சார்ஜ் பே பண்ணணும். அதுவும் வந்து நிறையா ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அது அந்த டாக்குமெண்ட் அனுப்புறதுக்கே வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட இந்த மேனேஜ்மெண்ட்டோட எல்லாமே வந்து எஸ்எக்ஸ்க்கு கீழே தானே வருது. நாங்கள் எஸ்எக்ஸை லிங்க் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மேனேஜர் கிட்ட இருந்து எங்களுக்கு ரிப்ளையே வந்துச்சு. கிளீனிங் சார்ஜ் அப்படி தான் வந்து நிறையா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. இன்னும் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக வெக்கேட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதை வெக்கேட் பண்ணிவிட்டு கிளீனிங் சார்ஜ் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க, என்ன இதுக்கெல்லாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்மளுக்கு போடுறாங்க. நாங்கள் குடி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நாங்கள் வந்து மூவின் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நிறையா பார்த்துருக்கோம். துரு இருக்குது, அதுக்கப்புறம் ஒட்டடை கூட க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு. நிறைய நாங்கள் வந்து மூவின் இன்ஸ்பெக்ஷன் அப்போ ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கிறோம். அதையெல்லாம் வந்து அவங்க மூவ் அவுட் அப்போ எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு அதை எல்லாமே பார்க்கலாம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படிங்கிறதும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இங்கே சொந்த ஊரை விட்டு இங்கே வந்திருக்கிறோம், இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டு இவங்கெல்லாம் வந்து ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வீடு நம்ம ஊர்லேருந்து இங்கே வரீங்க, ஒரு வீடு இங்கே பார்க்குறீங்கன்னா அந்த கூகுள் ரிவ்யூஸில் பார்த்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த லீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சொல்கிறது தான். ஏன்னா நம்ம இங்கே குடி வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நீங்கள் கேளுங்க, இந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் இவ்வளோ நெகட்டிவாக போட்டிருக்கு, நீங்கள் ஏன் வந்து இதெல்லாம் பார்க்கறது இல்லையா? நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ போட்டோம்னா அதுக்கு வேணால் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் மற்றபடி அவங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எதுவும் தெரியல, நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் வந்து கேளுங்க, ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு ஏன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு பவர் இருக்குது. ஒன்ஸ் வந்து அந்த லீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம்னா அவங்க சொல்கிறது தான். அதனால் அந்த டைமில் வந்து கண்டிப்பாக கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.